யாரும் சண்டை வம்பு இல்லாமல் அதாவது தப்பான கணக்கை யாரும் எடுக்க வேண்டாம். சரியான கணக்கையே எடுத்துக்கிட்டு கரெக்டாக நல்ல விதமாக விளையாண்டு இதில் பரிசு வாங்க முடியலை முதல் பரிசு அப்படின்னா அடுத்ததில் வாங்கிட்டு போகிறோம். அதுக்காக ஒருத்தரோட சண்டை போட்டுக்கிட்டு நான் அதுதான் பண்ணேன் நீ இல்லைங்கிற அப்படிங்கிற மாதிரியெல்லாம் இல்லாமல் எல்லாம் ஒற்றுமையாக நல்லா செயல்படுங்க. இருக்க இதுலேருந்து எல்லாமே முதல் பரிசை வாங்குறதுக்கு எல்லாம் வென்றுக்கிட்டே போய்கிட்டு இருக்கலாம். எல்லாம் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்க. குத்தி போட்ட பால் வந்து வியான் அடிச்சிருக்காரு. இந்த பால் ஒரு ரன். அருண் முத்தோட செகண்ட் ஒன் குத்தி போட்டு இருக்காருங்க. வாய்ப்புகள் இல்லை. ஆஃப் கட் மாதிரி இருக்காரு. டாட் பால். தேர்ட் ஒன் இப்போ உடச்சி போட்டு காலில் வாங்கியிருக்காரு நினைக்கிறேன். ஃபீல்டர் இருக்காரு. இந்த பால் ஒரு ரன். முத்தோட ஃபோர்த் ஒன் ஹவுலி பால். ஹார்ட் அடிச்சுன்னா நிற்கிற மாதிரி இருந்துச்சு. ஃபிஃப்த் ஒன் ஹவுலி பால். ஜெயராம் மிரட்டி வந்துக்கிட்டு இருக்காரு. நல்ல ஃபீலிங். லாஸ்ட் ஒன் பால். ஹார்ட்டில் கொண்டு போட்டாருங்க. ஓவர் போச்சு நினைக்கிறேன். என்ன பவுண்டரி 5 பால் நல்லா போட்டிருந்தாலும் லாஸ்ட் பால் பவுண்டரியோட ஓவர் முடியும். இப்போ ஒரு அப்டோட போன மேட்ச் நல்லா போட்டு சந்தோஷ் செகண்ட் போட்டு ஆக்சுவலி இப்போ முத்து பவர் பிளே நல்லா பிடிச்சி கொடுக்கான்னு சொல்லலாம். 8 ரனுக்கு ஆரம் ஸ்டிக்லேருந்து ஃபஸ்ட் ஒன் சந்தோஷ் டு சிவா. ஃபஸ்ட்டு பாலே ஸ்டார்ட்டில் போட்டுக்காரு. என்ன ரியாக்ட் என்னாச்சுன்னு தெரியல. நல்லா ஸ்டார்ட்டில் வந்து 6 ஓட்டங்கள் 2. செகண்ட் ஒன் தேக்கிடுமா. ஆக்சுவலி கைக்கு வாழ 2 பாலுமே 6-4ன்னு 10 ரன்னு குயிக்காக கொண்டு வந்துட்டார் சிவா. தேர்ட் ஒன் உடச்சி போட்டார். ஆகாஷ் நல்ல ஃபீல்டிங் பண்ணி ஒரு த்ரோ. நல்லா குத்தி போட்ட பாலை எடுத்து தெளிவாக ஸ்ட்ரைட்லேயே சொல்ல அந்த பால் வரும். ஃபுல் டாஸாக கொண்டு வந்து பேட்டில் போட்டுருக்காரு. ஆக்சுவலி முத்து நல்ல த்ரோவா கைக்கு த்ரோ வச்சுருந்தா ஆக்சுவலி விக்கெட் ஆகிருக்கும். பால் ரன் பால் ஓவர் ரன். ராகுலி பால் குத்தி போட்டுருக்காரு. 1 பவுன்ஸ் போட்டுருக்காங்க. தேர்ட் ஒன் ராகுலி பால் கையிலே கொண்டு கொடுத்துருக்காரு. யாக்காரு நல்ல ஃபீலிங் நல்ல த்ரோ. ராகுலி பாலுங்க சந்தோஷ் இருக்காரு. 4 போயிடுச்சு. 4 ஃபஸ்ட் ஆஃபோட ஃபைனல் ஒரு படம் உமேஷ். போன பால் ஒரு வைடு. ஃபஸ்ட் ஒன் இன்சைட் எய்ட்ஸ் நல்ல ஃபீல்டிங். இந்த பால் ஓவர் ரன். ஒன் உமேஷ் சிவா குத்தி போட்டாருங்க. அரக்குழி பால் சொல்லலாம். எடுத்து அரைஞ்சிருக்காருன்னே சொல்லலாம். 6 ரவுண்டில் அடிக்கப்பட்ட மிகப்பெரிய 6 சிவா பேட்டில் இருந்து. குத்தி போட்டுக்காரு. அடுக்கலாம் ஜெயராம் நல்ல த்ரோ கேட்டேன். ஒரு ஓட்டங்கள் ஒரு விக்கெட் அடிச்சிருக்காரு. உமேஷ் பிடிச்ச விக்கெட். லாஸ்ட் 2 ஹவுலி பால் குத்தி உள்ள குத்தி இருக்காரு. டாட் பால். லாஸ்ட் ஒன் இதுவும் ஸ்லாட்டில் முத்து நல்ல ஃபீல்டிங் அவுட். இந்த பால்
2 ரன் முடிஞ்சு 42 அடிக்காங்க குப்பையம்பட்டி. 43 சேஸ் பண்ணால் வளச்சேரிப்பட்டி வின் பண்ணுவாங்க. இன்வெஸ்ட் பண்ணால் ஸ்ட்ரைக்கில் துரை ஃபஸ்ட் ஒரு போட்டு ஸ்டார்ட் பண்ண பிரசாத். ஃபஸ்ட் பால் ஒரு ஓடி போயிருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் ரீ பால் ஒரு ஸ்லோயர் சூப்பராக போட்டிருக்காரு. டாட் பாலோட ஸ்டார்ட் பண்ணி கொடுத்துருக்காரு பிரசாந்த். செகண்ட் ஒன் இந்த மாதிரி ரொம்ப ஒட்டச்சு போட்டார். ஷார்ட் பிச் பாலை தெளிவாக கனெக்ட் பண்ணியிருக்காரு. அங்கே கிளியர் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ பேட்லேருந்து வர ஃபஸ்ட்டு ரன்னை 6ஆக மாற்றி கொடுத்துருக்காரு துரை. பாலோட தேர்ட் ஒன் இந்த மாதிரி சுவிட்சுக்கு திரும்பினார். காலில் தான் போட்டிருக்கு. குயிக்கராக ஒரு ரன் ஓடிட்டாங்களான்னு பார்த்தா பவுலர் வந்தார். ஃபஸ்ட் அட்டம்ல எடுக்கல. அதன் காரணமாக ஒரு ரன் ஓடிருக்காங்க இந்த பாலில். பாலோட ஃபோர்த் ஒன் இந்த மாதிரி லோ கேப்டா போட்டிருக்காரு. சூப்பரான டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு பிரசாந்த். பாலோட ஃபிஃப்த் ஒன் இந்த மாதிரி இன்சைட் எட்ஜில் விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு. ஃபஸ்ட்டு பிரேக் த்ரூ பிரசாந்த். நீ பேஸ் பண்ணா விக்கி. அவரோட லாஸ்ட் ஒன் மோர் இந்த மாதிரி அடிச்சிருக்காரு. மிட் விக்கெட்டில் அங்கே ஆடியன்ஸ் கையில் தான் போயிருக்குன்னு நினைக்கிறேன். 6 கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஓவரில் வர 2வது 6 விக்கி பேட்டில் இருந்து வர ஃபஸ்ட்டு 6 பதிவு பண்ணியிருக்காரு. ஓவருக்கு 14 அடிச்சிருக்காங்க. ரிமைனிங் இருக்க 3 ஓவருக்கு 29 அடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதே மாதிரி இந்த பக்கம் பவுலிங் லைனப் நல்லா தான் இருக்காரு. ஆனந்த் அண்ட் மாரிஸ். ஸோ அதே மாதிரி மங்கனூர் பாலா அவரும் இருக்காரு. யாருக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கலாம். ஒரு பட முள்ளூர் மாரிஸ். ஸோ கிரிக்கெட்டுக்காக நிறைய எஃபர்ட் போட்டு நிறைய டோர்னமெண்ட்லாம் நல்லா வந்து போடக்கூடிய ஒரு பவுலர். ஃபர்ஸ்ட் ஒன் ஃபஸ்ட்டு பாலே அடிச்சிருக்காரு. தெளிவான மீட்டில் கேப்பில் தான் போயிருக்கு. 2 ரெஸ்ட் பண்ணுறாங்களான்னு பார்த்தா அங்கே தொல்காப்பியன் விரட்டி வந்திருக்காரு. ஒரு ரன்னோட ஸ்டாப் ஆயிருக்காங்க. இந்த பால் ஒரு ரன். பாலோட செகண்ட் ஒன் ஒட்டச்சு போட்ட பாலை நேருக்கு நேர் அடிச்சிருக்காரு. அங்கே ரஞ்சித் பாலுக்கு போயிடுறாருன்னு பார்த்தா கையில் போட்டு டாப் ஆயிருக்கு. ஸோ 2வது ரன்னுக்கான சான்ஸ்னு பார்த்தா குயிக்கராக போயிட்டார் பிரசாந்த். ஸோ நல்ல எஃபோர்ட் போட்டார் அங்கே ரஞ்சித். பட் கேட்சை பிடிக்க முடியல. இந்த பால் ஒரு ரன். தேர்ட் ஒன் இந்த மாதிரி அடிச்சிருக்காரு. பால் செம்ம ஹைட்டாக போயிருக்கு. பவுலரே பாலுக்கு போயிருக்காரு. கேட்சை பிடிக்கிறாருன்னு பார்த்தா நல்ல டேக்கன். சூப்பராக நிதானமாக கேட்சை பிடிச்சிருக்காரு. ஸோ ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக வந்து நல்லா அடிக்க இந்த பேட்ஸ்மேன் துரை. அவரோட விக்கெட் இங்கே பறி போகுது. பேட்ஸ்மேனாக முத்து இந்த மாதிரி அடிச்சிருக்காரு. அங்கே ஃபீல்டர் கையில் தாண்டி போயிருந்தா பவுண்டரின்னு பார்த்தா நல்லா ஸ்டாப் பண்ணிட்டாரு. ஸோ கண்டிப்பாக பவுண்டரி போக வேண்டியது அந்த ஃபீல்டர் ஸ்டாப் பண்ணிட்டாரு ஆனந்த் ரமேஷ். ஸோ நம்ம சேனலோட எடிட்டர் நல்லா ஸ்டாப் பண்ணியிருந்தாரு. சூப்பரான ஃபீலிங் அப்பாட் 2 ரன். பாலோட ஃபிஃப்த் ஒன் இந்த மாதிரி நேருக்கு நேர் அடிச்சிருக்காரு. அங்கே ஃபீல்டர் ரஞ்சித் தெளிவாக நிற்கிறார் லைனில். நல்ல டேக்கன். சூப்பராக கேட்சை பிடிச்சிருக்காரு. தெளிவாக நிதானமாக நின்று அடுத்த விக்கெட்டை இழக்கிறாங்க. மாரிஸ் அவர் எடுத்து கொடுக்குற 2வது விக்கெட். ஸோ மேட்ச்சில் மொமெண்டத்தை சேஞ்ச் பண்ணிக்கிட்டு அப்படின்னு தான் சொல்லணும் இந்த ஓவரில். நெக்ஸ்ட் பேட்ஸ்மேனா உமேஷ் இந்த மாதிரி பேட்டில் நிற்க நல்ல டேக்கன். கீப்பர் அருண் அடுத்த விக்கெட்டை இழக்கிறாங்க. ஓவருக்கு 18 அடிச்சிருக்காங்க. ரிமைனிங் இருக்க 2 ஓவருக்கு 25 அடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். அங்கே பெரிய டிஸ்கஷன் போய்க்கிட்டு இருக்கு குப்பையன்பட்டியில். இந்த ஓவர் இந்த மேட்சுக்கான மேட்ச் ஓவர் போட டிசிஷன் மேபி ஆடுகளம் ஆனந்தா இருக்கலாம். எஸ் அவர் தான் சூஸ் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பவுலர். ஆனந்தோட ஃபர்ஸ்ட் ஒன் ஃபர்ஸ்ட் பாலே ஸ்லாட்டில் போட்ட பாலை எடுத்து அடிச்சிருக்காரு. அங்கே ரஞ்சித் அவரை தாண்டி போயிடுச்சு அப்படின்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் பால்லே ஒரு 6 பதிவு பண்ணியிருக்காரு விக்கி. பவுலர் சேஞ்ச். ரிமினி இருக்க பால் போட சிவா. ரைட் தேர்ட் ஒன் இந்த மாதிரி அடிச்சிருக்காரு. அங்கே கேட்சுக்கான சான்ஸ்னு பார்த்தா ஆனந்த் நல்ல டேக்கர். நல்ல கேட்சை பிடிச்சிருக்காரு. ஸோ அங்கே பவுலர் சேஞ்ச் பண்ணி ஒரு விக்கெட் எடுத்திருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். நெக்ஸ்ட் பேஸ் பண்ணால் ஆகாஷ். ஃபர்ஸ்ட் பாலே சுற்றி திருமாரு தெளிவாக போட்டிருக்காரு. ஆனந்த் 2 டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு. பாலோட ஃபிஃப்த் ஒன் இந்த மாதிரி ஏந்தி விட்டுருக்காரு. அங்கே ஃபீல்டர் தொல்காப்பியன் பாலுக்கு வந்திருக்காரு. நல்ல டேக்கர். நல்ல கேட்சை பிடிச்சிருக்காரு. அடுத்த விக்கெட்டை இழக்கிறாங்க. அருமையாக தூக்கி அடியோடு வந்து அழகாக வீசப்பட்ட பந்து